ஸ்டாண்டர்ட் பசங்க இந்த குவார்டர்லி எக்ஸாம்க்கு ஒரு பர்ஃபெக்ட்டான 30 டேஸ் ஸ்டடி பிளான் நான் தேடிட்டு இருக்கேன் மேம். மேத்ஸ்ல எந்த சாப்டரையும் மிஸ் பண்ணாம எல்லாத்தையுமே படிக்கணும். ஸோ எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி எனக்கு கரெக்டாக வந்து நீங்கள் பிரித்து கொடுத்தா யாரும் எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை இப்படி படி இதுக்குள்ளே படி இதுக்குள்ளே இது கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதை வந்து கொடுத்தா நான் பர்ஃபெக்டாக அதை ஃபாலோ பண்ணி நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிடுவேன். அண்ட் எனக்கும் 100/100 மார்க் வாங்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், எப்படி எப்படிலாம் படிக்கணும், எந்த டைமுக்குள்ளே படிக்கணும், படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும். இல்லை நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன், 45 டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்தீங்களே, நான் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்போ என்ன படிக்கிறது விட்டு 30 நாளைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? இல்லை, தேவையில்லை. நீங்கள் அதை அப்படியே பண்ணிட்டு இருக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆல்ரெடி இருக்கவங்க படிக்காம இது வரைக்குமே ஸ்டார்ட் பண்ணல, ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் போச்சு அப்படின்றவங்க என்ன பண்ணணும், அதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்க. ஸோ நமக்கு இருக்க போர்ஷன் இதுதான். சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, 4, 5, 6 ஓகே, இதுதான் இருக்கு. ஸோ இதில் என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இல்லைனாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். சாப்டர் 1, சாப்டர் 2 ஃபுல்லாக இருக்கு. இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு படிச்சனால ஆல்ரெடி படிச்ச அந்த ஒரே ரீசனுக்காக இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து 6 டேஸ் கொடுத்துருக்கேன். ஒரு சாப்டருக்கு நீங்கள் 3 டேஸ் எடுத்தாலும் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு 3 டேஸ்லாம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் சாப்டர் ஒரு 2 டேஸில் முடிச்சுட்டு செகண்ட் சாப்டருக்கு 4 டேஸ் டைம் எடுத்துக்கோங்க. பெரிய சாப்டர் தான், கம்ப்ளீட் சாப்டர். நான் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் நல்லாவே பண்ணல, இப்போ தான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன். இந்த வீடியோ அதுக்கு தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. இங்கேருந்து ஆரம்பிச்சு நான் படிக்கிறது இது 6 டேஸில் நீங்கள் கண்டிப்பாக முடிக்கணும். இது வந்து சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் அப்படிலாம் பார்க்காம ஸ்கூலில் விட்டு வரீங்களா அன்னைக்கு அது அந்த ஈவினிங் படிக்கிறது தான், அதுதான் 1 டே. மேக்ஸ்க்கு நான் ஒரு 2 hours கம்மி. ஏன்னா இப்போ தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும்னா 2 மேக்ஸுக்கு 2 ஹவர்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. ஒரு 2.5 to 3 hours. இதில் 1 hour படிக்கிறோம், 2 hours சம் சால்வ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்றத மினிமம் 2 hours ஓகே, மினிமம் 2 hours நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா இதுதான் நான் 6 டேஸ் கணக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸை முடிச்சிருங்க. ஓகே, ஆல்ரெடி இந்த பேக்லாக் வச்சவங்கள சாட்டர்டே சண்டேல முடியும்னு சொல்லியிருந்தேன். அதை முடிச்சவங்க இப்போ என்ன பண்ணலாம்னா, மேம் எனக்கு 3rd சாப்டர் கிராஃப் ஆஃப் வேரியேஷன் வரைக்கும் இருக்கு. ஸோ இது வந்து பெரிய சாப்டரா இருக்க போகுது. ஏன்னா ஸ்கொயர் ரூட்டு, பாலினாமியல்ஸ், இது அதுன்னு என்னென்னமோ இருக்கு. இதுக்கு உங்களுக்கு 4 டேஸ் டைம் தந்திருக்கேன். 4 டேஸ்ன்றது ரொம்ப அதிகம். ஏன்னா அடுத்தடுத்து இப்போ நம்ம குவார்டர்லி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரப்போது ஏதோ ஒரு நாளில் படிக்க சொல்ற மாதிரி சாப்டரா இருக்கும். அப்போ 4 டேஸ் தெளிவாக நம்ம வந்து படிச்சிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 4ல வந்துட்டு நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் வரைக்கும் இருக்கு. இதுக்கு எதுக்கு 2 டேஸ்னா, ஃபர்ஸ்ட் இருக்கு அந்த 4.1 ஒரு நாளும் 4.2 ஒரு நாளும் பார்த்துருங்க. சிமிலர் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் 2 இருக்கு. சரியா? ஸோ இது வேற அது வேற, ரெண்டுத்துல ஏதோ ஒன்று படிச்சா ஆக்சுவலாக இந்த குவார்டர்லி எக்ஸாம் போதும். கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் எய்தர் ஆர்ல கேட்பாங்க. அதில் ஒரு கொஸ்டின் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் அட்டன் பண்ணிடலாம். 8 மார்க்கு அடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். 8 மார்க் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். அது வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த சாப்டருக்கு கம்மியான டேஸ் போதும் மேம், இது 2 டேஸ்லாம் தேவையில்லை, எனக்கு 1 டே போதும்னா இங்கே எங்கேயாவது நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து சாப்டர் 5 ஃபுல்லாக இருக்குது. ஃபார்முலா ஷீட் இருந்தால் இந்த சாப்டர் சூப்பராக முடிச்சிடலாம். 3 நாள் டைம் கொடுத்துருக்கேன். 4 எக்ஸசைஸ் தான் இருக்குது. அதுலேயும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஒன்றா சேர்த்து படிச்சிருங்க. 3rd எக்ஸசைஸ் ஒரு நாள், 4th எக்ஸசைஸ் ஒரு நாள் முடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ இது 3 டேஸ் டெய்லி ஒரு எக்ஸசைஸ் அப்படின்ற மாதிரி வச்சு முடிச்சிருங்க. அண்ட் 6th சாப்டர்ல நமக்கு ஐடென்டிஸ் யூஸ் பண்ணி ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிஸ் படிச்சிருந்தீங்கன்னா அங்கே இருக்க எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 6.1 ஃபுல்லாக படிச்சிடலாம். இதுக்கு நான் உங்களுக்கு 2 டேஸ் டைம் தந்திருக்கேன். 2 டேஸ்ல எல்லா சம்மும் நம்ம போட்டே பார்த்துடலாம். சரியா? அப்படி பார்த்தா மேம் 30 டேஸ்ன்னு சொன்னீங்க, இங்கே 17 டேஸ் தான் இருக்கே அப்படின்னா இந்த பிளான் படி படிச்சீங்கன்னா நமக்கு ரிவைஸ் பண்றதுக்கும் டைம் இருக்கு. ஏன்னா இங்க நம்ம ஸ்டடி மோட ஆன் பண்ணிட்டோம். இப்போ நான் இந்த வீடியோ போட்டோன்னே ஓகே நான் படிக்கிறேன்னு உட்காந்துருவீங்க, படிச்சும் முடிச்சிருங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் ரீச் ஆகிறதுக்கே வந்து ஓகே நம்ம இன்னைக்கு ஸ்கிப் பண்ணலாம், நாளைக்கு ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு இருப்பீங்க. அப்படி வரவங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா 50-50 தான் சொல்லுவேன். ஓகே, நீ படிச்சுட்டு எக்ஸாம் டேரக்டா போய் எழுதுறேன்னா படிச்சது ஞாபகம் இருந்தா வரும். ஏன்னா மேக்ஸ் நமக்கு அதான பிரச்சனை, இல்லைனா வராது. சரி, அப்ப நான் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பர்ஃபெக்டான பிளானோட தான் நம்மளோட தெரி பேட்ச்ல வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எப்படி மேம்? எல்லா சாப்டர்ஸும் நடத்துறோம், எல்லா எக்ஸசைஸ் புக் பேக் ஒரு கொஸ்டின் விடாம எல்லாத்தையும் லைவ் கிளாஸ்ல நடத்துறோம். அண்ட் கிளாஸ் முடிஞ்சோட ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்குறோம். டவுட் செஷன்ஸ் இருக்கு வீக்கெண்ட் ஆனா உங்களுக்கு புக் பேக் சொல்யூஷன்ஸ் கொடுத்துறோம். ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி என்னென்ன யூஸ் பண்ணணும், டெஸ்ட் பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணி என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்க, எப்படி எழுதணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்ற வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம தெரி பேட்ச்ல சொல்லி தரோம். ஸோ இந்த பேட்ச்ல நீங்க என்ரோல் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்பர் கைடன்ஸ், இப்போ நான் இதை படிங்கடா, இது 2 டேஸ்ல படிங்க, 3 டேஸ்ல படிங்கன்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஆனா அது எப்படி படிக்கணும் என் கூடயே சேர்ந்து சொல்லி தரப்போது, கூடயே சேர்ந்து படிச்சு முடிச்சுட்டு அடுத்தடுத்த சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கலாம்ல. ஸோ 5 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு இந்த பேட்ச்ல நாங்க பர்ஃபெக்டா எல்லாமே கொடுக்குறோம். ஸோ இந்த பேட்ச்ல இன்னும் நீங்க என்ரோல் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க. நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே சேலா இப்போ இதை நீங்க 999க்கு என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு இப்போ நான் சொல்றேன். இந்த குவார்டர்லி ஓகே நான் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் அப்போ மிஸ் பண்ணிட்டேன், இப்போ குவார்டர்லி எக்ஸாமுக்கு நான் வந்து நல்லா படிக்கணும், ஆனா இன்னுமே நான் வந்து என்னோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ண போறீங்க. அண்ட் எல்லாத்துக்கும் ஒரு கைடன்ஸ் வேணும் மேம். நீங்க சொல்லிட்டு போயிடுறீங்க, நான் தானே உட்காந்து படிக்கணும், அப்போ ஃபுல்லா சொல்லி தரத்துக்கும் நாங்க இருக்கோம். ஸோ இன்னும் நம்ம பேட்ச்ல என்ரோல் பண்ணாதவங்க கண்டிப்பா என்ரோல் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டே சேல் போயிட்டு இருக்கு. இவ்வளோ ஆஃபரிங்கும் உங்களுக்கு 999 பிரைஸ் கிடைக்க போகுது. ஸோ இன்னும் என்ரோல் பண்றேன்னா பண்ணிக்கோங்க. ஓகே, என்னோட அந்த 17 டேஸ்க்கு நீங்க சொன்னீங்கல்ல, ஓகே அங்க ஒரு
பிளான் சொன்னீங்க 18 டேஸ்க்கு முடிச்சிட்டோம். இன்னும் எனக்கு அந்த 30 டேஸ்ல 12 டேஸ் இருக்கே. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டடி மோட ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இனி ஃபுல்லா வந்துட்டு ரிவிஷனும் டெஸ்ட்டும் 3 டேஸ்க்கு ஒரு டைம் டெஸ்ட் எழுதிங்கன்னா கூட 4 ஃபுல் டெஸ்ட் எழுதலாம். எப்படி 4 ஃபுல் டெஸ்ட் நீங்க எழுதிடுவீங்க. அப்ப அந்த 4 ஃபுல் டெஸ்ட்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரே போங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்தா மேம் நான் 2025 பேப்பரே 4 டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கலாம். இல்ல 2025 2024 வேற இயர்ல இருக்கு. எப்படி வேணா நீங்க எடுத்து சால்வ் பண்ணலாம். அந்த கொஸ்டின் பேப்பரே நீங்களே கொடுத்துருங்களேன். நான் வந்து டெஸ்ட் மட்டும் எழுதுறேன். எனக்கு வந்து படிச்சிட்டேன், டெஸ்ட் எழுதணும், ரிவிஷன் பண்ணிடுவேன், கொஸ்டின் பேப்பர் தேடி எது வந்து ஈஸியான கொஸ்டின், எது கஷ்டமான கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணலாமா, இந்த கொஸ்டின் பேப்பர் பர்ஃபெக்டா இருக்குமா, எல்லாத்தையும் கவர் பண்ணதான் எனக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட்ல பிவைக்யூன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா அந்த கொஸ்டின் பேப்பர் நான் ப்ரொவைட் பண்றேன். இந்த கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணீங்கன்னா நீங்க ஓகே இதை எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா இல்லையா, எதுல வீக்கா இருக்கீங்க, எந்த சாப்டர் இன்னும் ஒழுங்கா முடிக்கல அப்படின்றத அனலைஸ் பண்ணிடலாம். 3 நாள் எது கேப்னா 3 நாள் மேக்ஸ் படிக்காம இருக்கிறது கேப் கிடையாது. 3 டேஸ்க்கு ஒன்ஸ் டெஸ்ட் எழுத போது அந்த டெஸ்ட்டோட அனலைசிஸ் என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கோம் அடுத்த 3 நாளைக்கு உட்காந்து நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இன்னொரு டெஸ்ட் எழுதணும். மறுபடியும் எவ்வளவு மார்க் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ அதை தான் நீங்க இந்த நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு பண்ண போறீங்க. இந்த பர்ஃபெக்டான ஸ்டடி பிளானை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா எஸ் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். மேக்ஸ்ல 100 out of 100 இந்த குவார்டர்லி எக்ஸாம்ல ரொம்ப ஈஸியா வாங்கிடலாம்.